நடிகரும் கார் ரேசருமான அஜித் குமார் சமீபத்தில் இன்டர்வியூ ஒன்று கொடுத்திருந்தாரு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அஜித் சார் இன்டர்வியூ கொடுத்திருந்தனால அது மக்கள் மத்தியில் பேசு பொருளா மாறுச்சு. அதே சமயம் அஜித் சார் கரூர் சம்பவம் பத்தி பேசினது சில சர்ச்சைகளையும் ஏற்படுத்துச்சு. கரூர்ல நடந்த உயிரிழப்பு சம்பவத்துக்கு அந்த தனிநபர் மட்டுமே பொறுப்பாக முடியாது. இதுக்கு நம்ம எல்லாருமே காரணம் தான். கூட்டத்தை கூட்டி செல்வாக்க காட்ட சிலர் நினைக்கிறாங்க. இவ்வளோ மக்கள் தொகை இருக்கிற இந்திய நாட்டில் கூட்டம் கூட்டுறது ஒன்றும் புத்திசாலித்தனமான விஷயம் இல்லை. மக்களுமே இப்படி கூட்டம் கூட்டுறதுல ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு பேசியிருந்தாரு. அஜித் சாரோட இந்த ஸ்பீச் தளபதி விஜயை தாக்குற வகையில் இருக்கு அப்படின்னு சிலர் சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு வந்தாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில அஜித் சார் இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் கொடுத்த ரீசெண்ட் இன்டர்வியூ யங்ஸ்டர்ஸ்க்கு நல்ல செய்தியை கொண்டு சேர்க்கறதுக்கு பதிலாக ஒரு சிலர் அவங்க அஜெண்டாக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும், இங்க எதை எடுத்தாலும் பரபரப்பாக்க தான் பார்ப்பாங்க. ஆனா நான் நேர்மையான எண்ணங்களோட எனக்கு பிடிச்ச பாதையில டிராவல் பண்ண ஆசைப்படுறேன். ஒரு காலத்துல சினிமா, ஸ்போர்ட்ஸ், அரசியல்னு எல்லாத்துக்குமே தனித்தனி ஜேர்னலிஸ்ட் இருந்தாங்க. ஆனா இப்போலாம் அரசியல் தெரிஞ்ச ஜேர்னலிஸ்ட் விட ஒரு சில சினிமா ஜேர்னலிஸ்ட் அரசியலை மையமா வச்சிருக்காங்க. என்னோட எண்ணங்கள் சில மீடியாவால சரியா கொண்டு போய் சேர்க்கப்படல. எனக்கும் விஜய்க்கும் மோதல், என்னோட ஃபேன்ஸுக்கும் விஜய் ஃபேன்ஸுக்கும் போர் அப்படின்னு மாத்திட்டாங்க. நம்ம ரொம்ப டாக்ஸிக்கா மாறிட்டோம். நான் எப்போதுமே சொல்றது, உங்களையும் உங்க குடும்பத்தையும் பாருங்க. என்னோட படம் பிடிச்சா வந்து பாருங்க. என்னோட படத்தை பார்த்தே ஆகணும்னு கட்டாயப்படுத்த மாட்டேன். ஓட் கேட்டும் நான் வரமாட்டேன். படத்துல நடிக்கிறது, ரேஸ் போறதுன்னு எனக்கு பிடிச்சதுல கவனம் செலுத்துவேன். எப்போல்லாம் ரேஸ் கார்ல உட்காரணும் அப்பெல்லாம் உயிர் போக ஒரு நொடி போதும்னு எனக்கு தெரியும். அதனால எனக்கு எந்த ஒரு திட்டமும் உள்நோக்கமும் இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. கரூர்ல நடந்தது ரொம்ப துரதிருஷ்டமானது. இந்த விபத்து பல நாட்களா நடக்க காத்துட்டு இருந்த விபத்து. இதுக்கு முன்னாடி ஆந்திரால சினிமா தியேட்டர்ல நடந்துச்சு. பெங்களூர் கிரிக்கெட் கிரவுண்டு முன்னாடி நடந்துச்சு. பல நாடுகள்ல நடந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொதுவெளியில எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் நான் உட்பட எல்லாருக்குமே பொருந்தும். என்னோட கருத்துக்கள் தப்பா புரிஞ்சுக்கப்படாதுன்னு நான் நம்புறேன். ஒரு சில மீடியாஸ் ஃபேன்ஸ் மேல பழி போடுறாங்க. இதுக்கு நான் ஒரு இன்சிடென்ட்டை சொல்ல நினைக்கிறேன். என்னோட அப்பா இறந்தப்போ அவர் உடலை கொண்டு போகும்போது அதை கவர் பண்றதுக்கு ஒரு சில மீடியாஸ் எங்களை ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்க. இதனால அங்க இருக்கிறவங்க உயிரை பணையம் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. மீடியாவே இப்படி இருக்கும்போது ஃபேன்ஸ் மற்றும் தொண்டர்களை குறை சொல்றதுக்கு என்ன உரிமை இருக்கு? ஆல்ரெடி சொன்ன மாதிரி நானும் குற்றத்துக்கு பொறுப்பானவன் தான். என்கிட்டயும் தப்பு இருக்கு. நம்ம எல்லாருமே சிவிக் சென்ஸ் என்னன்னு தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணணும். வாக்களிக்கிறத ஒரு கடமையா பார்க்கிறேன். மக்கள் உரிமைகளை பெற கடமைகளையும் செய்யணும். ஆமா, சில சமூகம் சுரண்டப்பட்டு துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க. அந்த மாதிரியான மக்களோட உரிமைக்கு குரல் கொடுக்க அரசியல் கட்சிகளும் மக்கள் தேர்ந்தெடுத்த தலைவர்களும் இருக்காங்க. ஆனா உள்நோக்கத்தோட மக்களுக்கு குரல் கொடுக்கிற மாதிரி சில போலி சமூக ஆர்வலர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட பிரெயின் வாஷ் ஆகாம மக்கள் விழிப்புணர்வோட இருக்கணும். அதே மாதிரி என்னோட பேட்டியை விஜய்க்கு எதிராக கட்டமைக்க நினைக்கிறவங்க சிலர் அமைதியா இருந்தா நல்லது. என்னைக்குமே நான் விஜய்க்கு நல்லதே நினைச்சிருக்கேன், வாழ்த்தியிருக்கேன். எல்லாருமே அவங்கவங்க ஃபேமிலியோட சந்தோஷமா வாழ வாழ்த்துறேன். அதே மாதிரி என்னோட பூர்வீகம் அடிக்கடி கேள்விக்குள்ளாக்கப்படுது. என்னை பிடிக்காதவங்க எப்போதுமே நான் வேற்றுமொழிக்காரன்னு சொல்றாங்க. ஒரு நாள் வரும், அப்போ இதே மக்கள் என்னை தமிழன்னு சொல்லுவாங்க. இந்த கார் ரேஸ்ல சாதிச்சு இந்த ஸ்டேட்டுக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்ப்பேன்னு நம்புறேன். இதுக்காக என்னோட உடலையும் முழு ஆன்மாவையும் அர்ப்பணிக்கிறேன். நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற இந்த பணியில என்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல. உங்களோட அன்பும் ஆதரவும் வாழ்த்துக்களுக்கும் நன்றி. தமிழகமே விழித்துக்கொள், இந்தியாவே விழித்துக்கொள், அன்புடன் அஜித் அப்படின்னு இப்படி நான் விஜய்க்கு எதிராக பேசல. அப்படி திசை திருப்புறவங்க அமைதியா இருந்தா நல்லது அப்படின்னு அஜித் சார் எச்சரித்து பேசியிருக்காரு. அஜித் சாரோட இந்த எதிர்பாராத பதிலடி இப்போ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.